ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது என்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. சங்கீதம் 49:1. ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள். வசனம் 3. என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். வசனம் 4. என் செவியை உவமை மொழிக்கு சாய்த்து, என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். என் செவியை உவமை மொழிக்கு சாய்த்து, என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வசனம் எவ்வளவு மகத்துவமானது பார்த்தீங்களா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவருடைய ஞானத்தை கேட்கும் பொழுது, அவர் பேசும் வார்த்தைகளை நாம் கவனித்தோமானால், அவர் நமக்கு எட்டாததுமான, உயரமான, நம் அறிவுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்கிற வல்ல தேவனாய் இருக்கிறார். அதான் வசனத்திலே சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவருடைய இரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், நாம் கவனமாக கேட்கும் பொழுது, ஆண்டவர் அவருடைய இரகசியத்தை சுரமண்டலத்தினால் நான் அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமேன், ஆமேன்.